சரி, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் தியரி கிளாஸ் நம்பர் 61. அப்ப தியரி கிளாஸ் நம்பர் 61 சரியா? தியரி கிளாஸ் நம்பர் 61. அப்ப யூனிட் 3ட எத்தனாவது கிளாஸ்? தேர்ட் கிளாஸ். யூனிட் 3ட தேர்ட் கிளாஸ் நாங்க பாக்குறது சரிதானே? ரைட். அப்ப நாங்க யூனிட் 3ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, உயிர் பல்குமை கூர்ப்பு பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ உயிர் பல்குமை கூர்ப்புல 5 விஷயம் நாங்க பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்டா உயிர் ரசாயன கூர்ப்பு. சரியா? ஃபர்ஸ்டா உயிர் ரசாயன கூர்ப்பு, அடுத்தது மூல முதற்கலத்தின் தோற்றம், அடுத்தது ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகளின் தோற்றம், அடுத்து முதல் யூக்கரியோட்டாவின் தோற்றம். இது வரைக்கும் நாங்க பார்த்துட்டோம். முதலாவது யூக்கரியோட்டா தோன்றினது 1.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. ஆமா தானே? முதலாவது யூக்கரியோட்டா தோன்றி 1.8 பில்லியன் இயர்ஸ் எகோ. அப்ப ஃபர்ஸ்ட் யூக்கரியோட்டா இதை நாங்க இப்படி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் யூகரியோட்டா, முதலாவது யூக்கரியோட்டா தோன்றி இவ்வளவு நாள் தானே? இவ்வளவு நாள். அப்ப யூகரியோட்டாக்களோட உயிர் சுவடு 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு தோன்றியது அப்படின்னு சொல்றோம். ரைட். அப்ப முதல் யூகரியோட்டாக்களோட தோற்றம் இடம்பெற்ற பிறகு பரந்த வீச்சினாலான தனிக்கல் அங்கிகள் கூர்ப்படைஞ்சு அப்படின்னு சொல்றோம். சரியா? பரந்த வீச்சினாலான தனிக்கல் அங்கிகள் கூர்ப்படைந்தது, அதுவும் நான் கதைக்கிறோம். இதுல சொல்றோம், அறியப்பட்ட பழமையான புரோட்டிஸ்டாக்களின் உயிர் சுவடு, அறியப்பட்ட பழமையான புரோட்டிஸ்டாக்களின் உயிர் சுவடு 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டது. சரியா? இது என்னது? புரோட்டிஸ்டாக்களின் உயிர் சுவடு. புரோட்டிஸ்டாக்களின் உயிர் சுவடு எத்தனை பில்லியன் வருடங்கள் பழமையானது? 1.2 பில்லியன் வருடங்கள் பழமையானது. இது சரியா? இது சிறிய சிவப்பு எல்காக்களை ஒத்திருக்கு அப்படின்னு சொல்றோம். சிறிய சிவப்பு எல்காக்களை, சிறிய சிவப்பு எல்காக்களை ஒத்தவை. சரியா? ரெட் எல்கா இப்ப இருக்குதுன்னு சிவப்பு எல்கா, அந்த சிவப்பு எல்காக்களை ஒத்த உயிர் சுவடுகள் 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு பழமையானது. இது வரைக்கும் நாங்க கதைச்சோம். சரியா? இது வரைக்கும் நாங்க லாஸ்ட் கிளாஸ் கதைச்சிருக்கோம். அப்ப இன்னைக்கு எங்களோட டாபிக் ஐந்தாவது படிமுறை. அதுல உயிர் பல்வகமை கூர்ப்புல யூகரியோட்டாக்களின் பல்வகமையாக்கம். சரியா? யூகரியோட்டாக்களின் பல்வகமையாக்கம், இந்த யூகரியோட்டாக்கள் எவ்வாறு பல்வகமை அடைந்தது. அப்ப நம்பர் 5 தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். யூகரியோட்டாக்களின் பல்வகமையாக்கம். சரியா? யூகரியோட்டாக்களின் பல்வகமையாக்கம். அப்ப யூகரியோட்டாக்கள் தோன்றி பல்வகமையாக்கம் அடையுது. சரியா? பல்வகமை அடைகிறது. சரியா? ரைட். இந்த விலங்குகள் எல்லாம் தோன்றின காலங்கள் இருக்கு பிள்ளைகள். சரியா? காலங்கள், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பேர். இப்ப நாங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் பேர் வைக்கிற மாதிரி, ஒவ்வொரு கிழமைகள், வாரத்துல உள்ள நாட்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு இருக்கிற மாதிரி. சரியா? அப்ப இங்கேயும் சில காலங்கள் உண்டு, சில யுகங்கள் உண்டு. அப்ப இன்னைக்கு ஜீரோன்னு எடுத்துட்டா
இதுக்கு முன்னுக்குள்ளதை நாங்க படிச்சுக்கிட்டு போறோம். எத்தனை? 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு, 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு, 2.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு, 1.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு, 1.2 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த நிகழ்வுகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இதுக்கெல்லாம் காலப்பகுதிகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காலப்பகுதிகள் இருக்கு. சரியா? எப்ப நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த காலப்பகுதிகளை எப்படியெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? இயோன்கள், இயோன். சரியா? இங்கிலீஷ்ல அத இஓஎன், அப்ப இயோன் சொல்றது. அடுத்தது யுகங்களாக, யுகம். அடுத்தது காலப்பகுதி. அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப இயோன்றது சைஸ்ல பெருசு, வருடம் மாதிரி. இயோன்ல நிறைய யுகங்கள் இருக்கும், மாதங்கள் மாதிரி. மாதத்துல நிறைய வாரங்கள் இருக்கும், காலப்பகுதி அது. இல்லைங்களா? அப்ப இயோன் பெரியது. இயோனை நிறைய யுகங்களாக பிரிக்கலாம், யுகங்களை காலப்பகுதிகளாக பிரிக்கலாம். இப்படி 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 இருக்கு. சரியா? ரைட். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த இயோன்கள் 4 வகையான இயோன்கள் இருக்கு. ஏடியன் ஒரு யுகம், ஆக்கியன் ஒரு யுகம், புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக். சொல்லுங்க என்னோட சேர்ந்து. ஏடியன், ஆக்கியன், புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக். ஏடியன், ஆக்கியன், புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக். இப்படி யுகங்கள் இருக்கு. இந்த பெனரோசோயிக் யுகம்னு சொன்னேன் நான் கடைசியா. அந்த பெனரோசோயிக் யுகத்துல நடைபெற்ற நிகழ்வுகள் அதிகமானது. பெனரோசோயிக் யுகத்துல நடைபெற்ற நிகழ்வுகள் அதிகமானது. சோ நாங்க என்ன செய்யறோம், அந்த பெனரோசோயிக் இயோனை, இயோனுக்கு தமிழ்ல பிள்ளைகள் பேர் வந்து கல்பம். கல்பம், கல்பம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப எத்தனை இயோன்ஸ் இருக்கு? 4. ஏடியன், ஆக்கியன், புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக். இந்த பெனரோசோயிக் கல்பத்தை 3 யுகமா பிரிப்பம். பெலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். பெலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். சரியா? அப்ப அந்த பெலியோசோயிக் யுகத்துல பெரும்பாலான விலங்கு கணங்கள் தோன்றியது. ஈகோரியோட்டாக்கள்ல பல்லுமையாக்கத்துல பெரும்பாலான விலங்கு கணங்கள், கோடேட்டா அப்படின்னா நிடாரியா, பிளட்டில்மின்திஸ், நெமட்டோடா, அனலிடா, ஆத்ரோபோடா. சரியா? அப்படி மொலஸ்கா, எக்கனடெமிடா போன்ற விலங்கு கணங்கள் இருக்குதானே. இந்த விலங்கு கணங்கள் எல்லாம் தோன்றினது எப்ப? பெலியோசோயிக் யுகத்துல. இந்த விலங்கு கணங்கள் எல்லாம் தோன்றியது பெலியோசோயிக் யுகத்துல. பலியோசோயிக் யுகம், பெலியோசோயிக் யுகத்துல தான். சரியா? பெரும்பாலான விலங்கு கணங்கள் தோன்றியது. சரியா? அப்ப பெலியோசோயிக் யுகத்திலையும் ஆரம்பத்துல, பெலியோசோயிக் யுகத்துல ஆரம்ப பெலியோசோயிக் யுகத்துல, ஆரம்ப பெலியோசோயிக் யுகத்துல. அப்ப பல்வேறு விலங்கு கணங்கள் தோன்றுனது மிச்ச வருஷத்துக்கு முன்னுக்கு. அந்த வருஷத்துல, சரியா, அதை நாங்க யுகம்னு சொல்லுவோம். அந்த யுகத்துக்கு பேர் என்னது? பெலியோசோயிக் யுகம். சரியா? வேற பிள்ளைகள் இந்த பொரிஃபெரான்ட்டு ஒரு செட் இருக்காங்க. பொரிஃபெரான்றது கடல்ல காணப்படுற ஆதியான விலங்கு, கடல்ல காணப்படுகின்ற ஆதியான விலங்கு. முதல்ல தோன்றின விலங்குன்னு நம்பப்படுது. முதல்ல தோன்றின விலங்குன்ட்டு நம்பப்படுறது பொரிஃபெரா. சரியா? கடற்பஞ்சுகள் அப்படின்னு சொல்லுவோம். கடற்பஞ்சுகள். அப்ப கடற்பஞ்சுகள் தோன்றுனுச்சு. நைடேரியன்கள், இந்த நைடேரியன்கள் அப்படின்னா யார் யார்? கடல் அனிமணி. சரியா? அதே மாதிரி ஐதரா, ஜெலிஃபிஷ், இதெல்லாம் தான் நைடேரியாக்கள். அப்ப என்னென்ன தோன்றுனுச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பொரிஃபெராக்கள் தோன்றுனுச்சு, நைடேரியன்கள் தோன்றுனுச்சு, மொலஸ்காக்கள் தோன்றுனுச்சு.
என்பவற்றை உள்ளடக்கிய பல விலங்கு கணங்கள் எப்ப தோன்றுச்சு? பிந்திய புரோட்டரோசோயிக் கல்பத்தில். பாருங்க, அப்ப கல்பம் 4 இருக்குன்னு சொன்னேன். ஏடியன், ஆக்கியன், புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக். ஏடியன், ஆக்கியன், புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக், 4 கல்பம். அந்த 4வது கல்பம் தான் புரோட்ரோசோயிக். பிந்திய புரோட்ரோசோயிக் கல்பத்துல தோன்றுனது யார் யார்? பொரிஃபெரா, நைடேரியன், மொலஸ்காக்கள் எல்லாம் தோன்றுது. ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க இதை. என்ன நடந்துச்சுன்னு தானே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் சரியா? இப்பதான் நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணியே உங்களுக்கு செய்யலாம்னு யோசிக்கிறேன். சரி, அதுல சிக்கல் வராது இப்போ உங்களுக்கு. சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சான்னு சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா பிள்ளைகள்? ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சான்னு மெசேஜ் ஒன்று தாங்க எனக்கு. ஓகே, தேங்க்யூ. ஃபாத்திமா ரஹ்மானியா, தேங்க்யூ. சரியா? பாருங்க, இப்ப எங்கட டாபிக் வந்து என்னது? யூகரியோட்டாக்களின் பல்லுகமை ஆக்கம். யூகரியோட்டாக்கள் தோன்றியாச்சு. சரியா? யூகரியோட்டாக்கள் தோன்றிடுச்சு. இந்த யூகரியோட்டாக்கள் பல்வகமை அடையணும். யூகரியோட்டாக்கள் தோன்றி பல்லுகமை அடையணும். எப்படி இந்த பல்லுகமை நடக்க போகுது? அதுதான் கதை. அதுதான் கதை. சரியா? அப்ப யூகரியோட்டாக்களின் பல்லுகமையாக்கம் தற்காலத்துக்குரிய பெரும்பாலான விலங்கு கணங்கள் எப்ப தோன்றுச்சு? ஆரம்ப பெலியோசோயிக் யுகத்துல தோன்றுச்சு. அப்ப இந்த யுகத்தெல்லாம் திரும்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். சரியா? இப்ப நீங்க சும்மா எங்கன்னா ஞாபகம் மட்டும் வச்சுங்க. அப்படி ஒரு யுகம் ஒன்று இருந்துச்சு. அப்ப இந்த தற்காலத்துக்குரிய பெரும்பாலான விலங்கு கலங்கள் தோற்றம் பெற்றது. வேற என்ன தோன்றது? பொரிஃபெராக்கள். இந்த பொரிஃபெராக்களுக்கு கடற்பஞ்சு, சி ஸ்பாஞ்சஸ் சொல்றது. சி ஸ்பாஞ்சஸ். இந்த பாடத்துல நிறைய படங்கள் உங்களுக்குள்ள நான் அனுப்புவேன். சரியா? நிறைய படங்கள் அனுப்புவேன். சரி, பொரிஃபெராக்கள் அந்த அவரோட படத்தை அனுப்பி விட்டுறேன் நான். சரியா? வெயிட், நாங்களே சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகித்தானே இருக்கு உங்களுக்கு. இந்தா இதுதான் அங்கி, இதான் அங்கி, இப்படித்தான் இருக்கும். சரியா? இது மிகவும் ஆதியான விலங்கு, மிகவும் ஆதியான விலங்கு. அப்ப இதுல நரம்பு தொகுதி இல்ல, இளைய வியத்தமே இல்லாத அங்கிகள் இதெல்லாம். விலங்கு ஒன்று, விலங்கு தான் இது, ரைட்? தாவரம் மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் இது ஒரு விலங்கு. அப்ப யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, பொரிஃபெரா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா அவரோட வீடியோஸ். சரிதானே? சரிதானே? கொஞ்சம் பாருங்க. ரைட், பொரிஃபெராக்கள், கடற்பஞ்சுகள். நைடேரியன்கள் தெரியும் உங்களுக்கு, கடல் அனிமணி, என்ன, இழுது மீன் அல்லது ஜெலிஃபிஷ், ஐதரா, முருகைக்கல், பொலிப்புகள், இதெல்லாம் நைடேரியன்களை சார்ந்தது. மொலஸ்கா, மொலஸ்கால என்னென்ன வரும்? சிப்பி, மட்டி, நத்தை, கணவாய், ஒக்டோபஸ், இதெல்லாம் வரும் மொலஸ்கா. ஆகியவற்றை உள்ளடக்கிய பல விலங்கு கணங்கள் பிந்திய புரோட்ரோசோயிக் கல்பத்தில் தோன்றின. பிந்திய புரோட்ரோசோயிக் கல்பத்தில் இங்க பாருங்க, இந்த கல்பங்களை நாங்க படிப்போம் இன்னும் கொஞ்சத்துல. கூர்ப்பின் புவி சரிதவியலுக்குரிய கல்பங்களும் யுகங்களும். கல்பங்களுக்கு இயோன்னு சொல்றோம். சரியா? இயோன்னு சொல்றோம். அப்ப இங்க கல்பங்கள், ஹேடியன்ட் ஒரு கல்பம், ஆக்கியன்ட் ஒரு கல்பம், புரோட்ரோசோயிக்னு ஒரு கல்பம், பெனரோசோயிக்னு ஒரு கல்பம். ஏடியன், ஆக்கியன், புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக். ஏடியன், ஆக்கியன், புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக். சரியா? அப்ப யுகங்கள் பாருங்க, பெனரோசோயிக் கல்பமானது பெலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் ஆகிய 3 யுகங்களை உள்ளடக்குது. இதெல்லாம் பார்ப்போம் நாங்க கொஞ்சத்துல. சரியா? பார்ப்போம். ரைட். அப்ப வருடங்களுக்கு முன் நடைபெற்ற நிகழ்வுகள் தான் சொல்றாங்க. அப்ப 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. அப்ப பில்லியன்ல இருந்து, சரியா, அப்ப 1.2 பில்லியன் தானே நாங்க எங்கட லாஸ்ட். சரியா? அதுல இருந்து 700 மில்லியனுக்கு வந்தாச்சு. அப்ப 4.6 என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். 3.5 என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும், ரைட்? அப்ப இது 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். அடுத்தது
2.7 சயனோபாக்டீரியாக்கள தோற்றம். அடுத்து 1.8 முதலாவது யூகரியோட்டாக்களின் தோற்றம். அடுத்து 1.2 அந்த சிவப்பெல்காக்களின் உயிர்சோடு. சிவப்பெல்காக்களின் உயிர்சோடு. அப்போ 1.2க்கு பிறகு பில்லியன் கதை இல்லை, மில்லியன் கதை தான். 700 மில்லியன் இயர்ஸ் எகோ, 700 MYA மில்லியன் இயர்ஸ் எகோ. அப்ப டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க, கடற்பஞ்சி தோன்றுனது எவ்வளவு நாளைக்கு முன்னுக்காம்? 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கும். கடற்பஞ்சி சி ஸ்பாஞ்சஸ் தோன்றுனது 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கும். சரிதானே? அடுத்து 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? ஆத்ரோபொட்டுக்கள், கோடேற்றுக்கள், ஏனைய விலங்கு கணங்களின் மூதாதையர்களின் தோற்றம். மூதாதையர்னா எங்க இருந்து வந்திருப்போம்? எங்கட மூதாதையர்கள்லாம் எங்கட தாத்தா பாட்டி அதுக்கு மேல போயின்னா மூதாதையர்கள் அவங்க எல்லாம். சரியா? ஆத்ரோபொட்டுக்கள், கோடேட்டுகள், ஏனைய விலங்கு கணங்களோட மூதாதையர்கள் தோற்றம் பெற்றது 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. இந்த நம்பர்ஸ் நடைபெற்ற மாற்றம் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு, 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு, சரியா? கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ரைட்டா? ஓகே. சரியாடா? சரி, இப்ப கவனிங்க. இப்ப சரியா? இப்ப கவனிங்க. என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, 700 மில்லியன் சரி, 670 மில்லியன் சரி. இப்ப ஆத்ரோபோடாக்கள், கோடேட்டாக்கள் எல்லாம் தோன்றியாச்சு. பாருங்க, அந்த பாக்டீரியா தோன்றுறதுல இருந்து எவ்வளவு நடக்குதுன்னா, 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு மூல முதற்கலம் தோன்றுச்சு. அப்புறம் 2.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு முதலாவது சயனோபாக்டீரியா தோன்றி வளிமண்டலத்துக்கு ஆக்சிஜன் வருது. அந்த ஆக்சிஜன் Fe2+ எல்லாம் Fe3+ மாத்தி வீழ்படி வாக்குது. மீண்டும் திரும்ப வர்ற ஆக்சிஜன் எல்லாம் நீரில் நிரம்பல் அடையும் வரை கரைது. அடுத்துதான் ஆக்சிஜன் வளிமண்டலத்துக்கு வருது. அதுக்கு பிறகு 1.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு முதலாவது யூகரியோட்டாக்களம் தோன்றுது. அடுத்து 1.2 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு சிவப்பெல்காக்கள் தோன்றுச்சு. அந்த சிவப்பெல்காக்களின் உயிர் சோடுகள் என்ன, புரோட்டிஸ்டாக்கள், பழமையான புரோட்டிஸ்டாக்கள் தான் அந்த சிவப்பெல்காக்கள். எப்ப தோன்றுனது? 1.2 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. அடுத்து நிகழ்ந்த மாற்றம் 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு கடற்பஞ்சுகள் கூர்ப்படைச்சு. அடுத்து 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு ஆத்திரப்பொட்டுக்கள், கோடேட்டாக்கள், மூதாதையர்கள், விலங்குகள் வந்துருச்சு. என்ன இத முதலாம் படி நுகரிய, இரண்டாம் படி நுகரிய சாப்பிடும். இதனை உணவு புவியில் முதலாவது எப்ப தோன்றுது தெரியுமா? இந்த எல்காக்கள்லையும் தாவரங்கள்லையும் விலங்குகள் தங்கி இருக்கு. அப்ப எல்காக்களை சாப்பிடுறது யாரா இருக்கும்? எல்காக்களை சாப்பிடுறது யாரா இருக்கும்? தாவர உண்ணி ஒன்னா இருக்கும். தாவரங்களை சாப்பிடுறது யாரா இருக்கும்? தாவர உண்ணி ஒன்னா இருக்கும். சரியா? அப்போ உணவு சங்கிலி தோன்றதோட தாவரங்கள்லையும் எல்காக்கள்லையும் விலங்குகள் நுகரிகளாக இருக்க ஆரம்பிக்கும். ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். எல்காக்கள் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய தனிக்கல அங்கிகள் நீர்நிலைகள் இருக்கும். ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய தனிக்கல அங்கிகள், ரைட்? ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய தனிக்கல அங்கிகள் எங்க இருக்கும்? நீர்நிலைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் பேர் சொல்லுவோம் நாங்க தாவர பிளாந்தன்கள். தாவர பிளாந்தன்கள். பைட்டோபிளாங்க்டன்ஸ். தாவர பிளாந்தன்கள். அப்போ ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அங்கிகள். இதுல யார் யார் வரலாம் தெரியுமா? அல்கா வரலாம், சயனோபாக்டீரியா வரலாம், ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஏனைய பாக்டீரியாக்கள் வரலாம். அல்கா, சயனோபாக்டீரியா, ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அங்கிகள். எழுதி வைங்க. இதுல யார் வரலாம்? அல்கா வரலாம், சயனோ பாக்டீரியா வரலாம். வேற ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய
ஒளித்தோம் செய்யக்கூடிய பாக்டீரியா இதெல்லாம் வரும். இந்த தாவர பிளாந்தங்களை உணவாக பெற்றுக்கொள்கிறது யார் தெரியுமா? விலங்கு பிளாந்தங்கள். தாவர பிளாந்தங்களை உணவாக பெற்றுக்கொள்றது விலங்கு பிளாந்தங்கள். விலங்கு பிளாந்தங்கள் இதை சொல்றது ஜூ பிளாங்டன்ஸ். இது யாரா இருக்கும்? தனிக்கல விலங்குகள் மாதிரி. இந்த அமீபா, பரமேசியம் போன்ற அங்கிகள். தாவர பிளாந்தங்கள் இருக்கு, இவங்க தான் ஒளித்தோப்பு செய்யறவங்க. தாவர பிளாந்தங்களை விலங்கு பிளாந்தங்கள் சாப்பிடுது. விலங்கு பிளாந்தங்களை யார் சாப்பிடுவான்னு சொல்லுங்க பார்ப்போம். சிறிய மீன்கள். சிறிய மீன்கள். இந்த சிறிய மீனை சாப்பிடுறது யார்? பெரிய மீன்கள். சிறிய மீன்களை சாப்பிடுறது பெரிய மீன்கள். விலங்குதான் உணவு சங்கிலி தோன்றுது. அப்ப இந்த தாவரங்கள்ல அப்ப அங்க நீங்க எடுத்தீங்கன்னா புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, அப்படி ஒரு உணவு சங்கிலி போய்கிட்டு இருக்கு. அப்ப முதலாவது உணவு சங்கிலி தோன்றுது, அதுல தாவரங்கள்லயோ அல்லது எல்காக்கள்லயோ விலங்குகள் தங்கி இருக்கு, நுகரிகளாக தங்கி இருக்கு. அப்ப விலங்குகள் தாவரங்கள்ல தங்கி இருக்கும், கண்டிப்பா தங்கி இருக்கும். நாங்க தாவரத்துல தங்கி இருக்கவா? எஸ், சரியா? அப்ப ஆரம்பத்துல உணவு சங்கிலி தான் இருந்துச்சு. கூர்ப்பு நடக்க 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 நிறைய விலங்குகளும் வந்து சேருதே. கூர்ப்பு நடக்க 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 நிறைய விலங்குகளும் வந்து சேர்றதால உணவு சங்கிலிகள் உணவு வலைகளாக மாறுது. சரியா? ஃபங்க்ஷனல் ஃபுட் வெப், தொழிற்பாட்டுக்குரிய, சரியா, தொழிற்பாட்டுக்குரிய உணவு வலைகள் தோன்ற ஆரம்பிக்குது. அத விலங்குதா? தொழிற்பாட்டுக்குரிய உணவு வலைகள் தோன்ற ஆரம்பிக்குது. எதனால? பல விலங்குகள வருகை. அப்ப நான் கழிச்சம் 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? ஏன்னா கடற்பஞ்சுகள் தோன்றுச்சு 700 மில்லியன் இயர்ஸ் எகோ. அடுத்து 670 மில்லியன் இயர்ஸ் எகோ ஆத்ரோபொட்டுகள், கோடேட்டாக்கள், ஏனைய விலங்கு கணங்கள்ல மூதாதையர்கள் தோன்றுச்சு. இப்ப 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்க. 500 மில்லியன் வருஷம் நாங்க ஹிஸ்டரி ஒன்று தானே படிச்சுட்டு வர்றோம். அப்ப என்னன்னா நடந்துச்சுன்னு படிச்சுட்டு வர்றோம். இப்பதான் இந்த பங்கசுக்கள், தாவரங்கள், விலங்குகள் என்பவற்றின் தரைக்குரிய குடியேற்றம். இப்ப இவ்வளவு நாள் தோன்றிய அங்கிகள் நீர்ல தான் இருந்துச்சு. எத்தனை மில்லியன் வருஷம் வரைக்கும்? 500 மில்லியன் வருஷம் வரைக்கும் தாவரங்கள்லாம் நீர்ல தான் இருந்துச்சு. 500 மில்லியன் வருஷத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில் நீர்ல தான் இருந்துச்சு. இப்ப என்ன செய்யறாங்க? தாவரங்கள், விலங்குகள், பங்கசுக்கள் மூன்று பேரும் தரைக்கு குடி போயிருக்காங்க. தரைக்கு வருது. இப்ப நீங்க இப்படி ஞாபகம் வச்சுங்க. தாவரங்கள், பங்கசுக்கள், விலங்குகள் மூன்று பேரும் கை கோர்த்து கொண்டு ஒரு தீம் மியூசிக் ஒன்று போட்டுட்டு கால் எடுத்து வைக்கிறாங்க இப்ப தரைக்கு. அப்படி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எவ்வளவு நாள் நடந்துச்சு பிள்ளைகள் இந்த கதை? 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்பு பங்கசுக்கள், தாவரங்கள், விலங்குகள் என்பவற்றின் தரைக்குரிய குடியேற்றம் ஆரம்பித்தது. எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு? 500 மில்லியன் வருஷம். அப்பங்கண்ண பங்கஸ், பிளான்ஸ் தாவரங்கள், அனிமல்ஸ் எல்லாம் தரைக்குரிய குடியேற்றம். கொலனைஸ் டு லேண்ட். சரியா? கொலனைஸ் டு லேண்ட், தரைக்குரிய குடியேற்றம். சரிதானே? விலங்கு தானே கதை. சரியா? தரைக்குரிய குடியேற்றம். ரைட். இப்ப தாவரங்கள் தரைக்கு வந்தாச்சா? வந்துருச்சு.
தாவரங்கள் இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு பிள்ளைகள்? நீர்ல தான் இருந்துச்சு. நீர்ல தான் இருந்துச்சு. தரைக்கு வருது. தரைக்கு வந்ததும் தாவரங்கள் பெருசா இருந்திருக்குமா சின்னதா இருந்திருக்குமான்னு சொல்லுங்க. பெருசா இருந்திருக்குமா சிறியதாக இருந்திருக்குமா? ஸ்மால் ஓ பிக்? செக் பண்ணுங்க. தாவரங்கள் தரைக்கு வருது, சரியா? வந்தது ஸ்மாலா இருந்திருக்குமா பிக்கா இருந்திருக்குமா? அவ்வளவுதான் கேள்வி. ஓ, நரேஷ் ராம், சரியோட ஆன்சர். ஓ, ரீஹார்டஸ் ஆன்சரும் சரி. தனுஷ்கர் கரெக்ட். மோகா சரி, ரஹுமானியா சரி, ஷதா சரி, செஹாரி சரி, ஓ ஃபராஜ் சரி, ஷர்மிளா சரி, ஏன்னா ஸ்ரீதர் சரி. ஆமா தானே பிள்ளைகள்? கவனிங்க. இப்ப இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? நீர்ல இருக்காரு. நீர்ல இருந்து எங்க வர்றாரு? தரைக்கு வர்றாரு. தாவரம் தாவரம் சிறியதா தான் இருந்திருக்கும். தாவரங்கள் சிறியதா தான் இருக்கும். அப்ப இந்த தாவரங்கள்ல, சரி, இந்த தாவரத்துல தாவரங்கள் வளர போகுது. இப்ப தாவரங்கள் வளர போகுது. வளர்ந்து அவ்வளோ தூரம் போகுது. நோப்பமே தாவரங்கள் நீர் கணிப்பு அகத்துறிஞ்சனும். தாவரங்கள் தரைக்கு வந்துருச்சு. இவ்வளவு நாள் நீர் கணிப்புல அகத்துறிஞ்சிட வேண்டிய தேவை ஒண்ணு இருக்கல. இப்ப தாவரங்கள் தரைக்கு வருது. தரைக்கு வந்தா தரையில இருந்தா எல்லாத்தையும் அகத்துறிஞ்சு எடுக்கணும். சோ வேர் தேவைப்படுது. ஆமாவா? தரையில நிலைத்து நிக்கணும், ஆதாரமாக நிக்கணும். அதுக்கு வேர் தேவைப்படுது. தரையில் உள்ள நீர்க்கணிப்புகள் அகத்துறிஞ்சணும். தரையில் உள்ள நீர்க்கணிப்புகள் அகத்துறிஞ்சணும். அகத்துறிஞ்சறதுக்கு வேர் தேவை. அகத்துறிஞ்சப்பட்ட நீர் கணிப்புகளை மரம் அவ்வளோ உயரம் மேல் நோக்கி கொண்டு செல்லணும். கொண்டு செல்றதுக்கு கால் உரியம் அவசியம், கடத்தும் இழையங்கள் அவசியம், கால் உரியம் அவசியம். அப்ப அடுத்த பிரச்சனை வரப்போகுது. சரியா? தாவரங்கள் தரை மீதான குடியேற்றத்தை தொடர்ந்து நீர்க்கணிப்புகளை கொண்டு செல்றதுக்காக கலநிலைய தொகுதிய தோற்றுவிக்குது. கலநிலைய தொகுதினா கால் உரியம். கலநிலைய தொகுதினா கால் உரியத்தை தோற்றுவிக்குது. சரியா? அதே மாதிரி இவ்வளவு நாள் நீர்ல தானே இருந்திருக்கும். சோ தாவரங்கள் இருந்து நீர் இழக்கப்பட்டிருக்காது. இப்ப தரைக்கு வந்துருச்சு. சோ நீர் இழக்கப்படும். நீர் இழக்கப்படும். நீர் இழக்கப்பட்டுட்டா தாவரம் வாடி போயிடும். சோ நீர் இழக்கப்படுறத குறைக்கணும். நீர் இழக்கப்படுறத குறைக்கிறதுக்காக தாவர உடல் புறத்தோலால் மூடப்படுதல் வேண்டும். தாவர உடல் புறத்தோலினால் மூடப்படுதல் வேண்டும். சரியா? தாவர உடல் புறத்தோலினால் மூடப்படுதல். புறத்தோல் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்றது. மெழுகுத்தன்மையான புறத்தோலினால் மூடப்படுதல் வேண்டும். சரியா? இல்லைன்னா தாவரத்துல இருந்து என்ன செய்யும்? நீர் ஆவியாகி போயிடும். ரைட்? ஓகே, அந்த கதை சரி. அப்ப தாவரங்கள் தரை மீதான குடியேற்றம் நடக்குது. குடியேற்றத்தை தொடர்ந்து நீர்க்கழிவுகளை கொண்டு செல்றதுக்காக கலநிலைய தொகுதியை கூர்ப்படையுது தாவரத்துல. அதே மாதிரி தாவரத்திலிருந்து நீரிழப்பை தடுக்கிறதுக்காக புறத்தோல் தோன்றுது. புறத்தோல் கியூட்டிக்கல் தோன்றுது. அடுத்து 380 மில்லியன் வருஷம், 500 மில்லியன் கதை முடிஞ்சு. 380 மில்லியன் இயர்ஸ் எகோ என்ன நடக்குது பாருங்க. இங்க இருந்து கிட்ட 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 வந்துகிட்டு இருக்கோம். அதான் டைம் குறைஞ்சிக்கிட்டே வருது வர வர. சரியா? அப்ப 380 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு பெரிய மரங்கள் தோன்றுது. இப்ப பெரிய மரங்கள் எல்லாம் தோன்றி, பெரிய மரங்கள் தோன்றிச்சுன்னா அங்க வேர் தோன்றி இருக்கும், தண்டுகள் தோன்றி இருக்கும், இலைகள் தோன்றி இருக்கும். சரியா? பூமியில ஸ்டார்டிங்ல தோன்றின தாவரங்களுக்கு உண்மையான வேர் இல்ல. ஸ்டார்டிங், ரைட்? ஸ்டார்டிங் தாவரத்திலே ஃபர்ஸ்டா தோன்றின தாவரங்கள் இருக்கும். தாவரங்களே ஃபர்ஸ்டா தோன்றின தாவரங்கள் பாசிகள்னு சொல்லுவோம். அதை நாங்க பாசிகள் பிறகு படிப்போம். இதெல்லாம் நாங்க இவங்களுக்கு உண்மையான வேர் இருக்கல பிள்ளைகள், உண்மையான தண்டு இருக்கல, உண்மையான இலைகள் எல்லாம் இருக்கல. எல்லாம் போலியா தான் இருந்துச்சு. வேர் போலி, இலை போலி, தண்டு போலி, அப்படிதான் இருந்துச்சு. இப்பதானே தரைக்கு வந்திருக்கு. ஏன்னா இனிதான் அதெல்லாம் விருத்தி செய்யும். அப்ப 380 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? பெரிய மரங்கள் தோன்றுது. சோ வேர்கள் தோன்றுது, தண்டுகள் தோன்றுது, இலைகள் என்ற பகுதிகளை கொண்டதாக தாவரங்கள் வியத்தமடைந்து அப்பையிலிருந்து பல்வகமையாக்கம் அடைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப பல்வகமையாக்கம் அடைய ஆரம்பிச்சதுதான் இப்ப இவ்வளோ இன தாவரங்கள் உண்டு. இவ்வளோ இன தாவரங்கள். சரியா?
அடுத்த கதை என்ன அப்படின்னா, தாவரங்களும் பங்கசுக்களும் ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் அடைந்தவாறு தரையில் ஒன்றாக குடியேறுது. தரையில் ஒன்றாக குடியேறுது அப்படின்னா என்ன? ஒன்றுடன் ஒன்று தாவரங்களும் பங்கசுக்களும் இடைத்தாக்கம் அடையும். இப்ப எங்களுக்கும் எங்க தலையில் இருக்கிற பேன் இருக்கு தானே, இதுக்கும் இடையில ஒரு இடைத்தாக்கமும் இருக்கும். அந்த இடைத்தாக்கத்துக்கு பேர் ஒட்டுண்ணியல். அந்த இடைத்தாக்கத்துக்கு என்ன பேர்? ஒட்டுண்ணியல். அதே மாதிரி தாவரங்களுக்கும் பங்கசுகளுக்கும் இடையில ஒரு இடைத்தாக்கம் இருக்கும். தாவரங்களுக்கு பங்கசுக்கள் நன்மையும் செய்யும், ஆமா தானே, நன்மை செய்யும். தாவரங்களுக்கு பங்கசுக்கள் தீமையும் செய்யும். இந்த நன்மை செய்கிற இடைத்தாக்கமும் உண்டு, தீமை செய்கின்ற இடைத்தாக்கமும் உண்டு. நன்மை செய்கின்ற இடைத்தாக்கமும் உண்டு, தீமை செய்கின்ற இடைத்தாக்கமும் உண்டு. இந்த நன்மை செய்கின்ற இடைத்தாக்கம் ஒன்றுக்கொன்று துணையான் தன்மைன்னு சொல்றது. தீமை செய்கின்ற இடைத்தாக்கம் ஒட்டுண்ணியல்புன்னு சொல்றது. அப்ப எங்களுக்கு பேன் இருக்கிறது, நன்மை செய்தா தீமை செய்தா தீமை செய்யுது, அது ஒட்டுண்ணி. சரியா, ஒட்டுண்ணி இயல்பு அதுன்னு சொல்றோம். அப்ப பங்கஸ் தாவரத்துக்கு நோய் ஏற்படுத்துதுன்னா அது ஒட்டுண்ணி பங்கஸ். பங்கஸ் தாவரத்துக்கு நன்மை செய்யுதுன்னா அது ஒன்றிய வாழி பங்கஸ், அல்லது எப்படி சொல்லுவோம், ஒன்றுக்கொன்று துணையான் தன்மை செய்கின்ற பங்கஸ். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விளங்காட்டி பரவாயில்ல, சரியா? இது எப்ப வரும்? யூனிட் 4 படிக்கும் போது உங்களுக்கு வரும். யூனிட் 4 படிக்கும் போது வரும், சரியா? அப்ப நீங்க என்ன செய்றீங்க? தாவரங்களும் பங்கசுகளும் தரையில் ஒன்றோடொன்று இடைத்தாக்கம் அடைந்தவாறு தரையில் ஒன்றாக குடியேறின மட்டும் ஞாபகம், சரியா? இப்ப தரைக்கு விலங்குகள் வந்துச்சுன்னு சொன்னதானே, தரைக்குரிய குடியேற்றம் 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தாவரங்கள், விலங்குகள், பங்கசுக்கள் என்பவற்றின் தரைக்குரிய குடியேற்றம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னோம். தரைக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஆள் யார் தெரியுமா? ஆத்ரோபோடா. தரைக்கு வந்த ஃபர்ஸ்ட் விலங்குகள் யார் அப்படின்னா ஆத்ரோபோடா. தரைக்கு ஃபர்ஸ்டா வந்தது யார்? ஆத்ரோபோடா. நாங்களாம் இல்ல, கோடேட்டாலாம் இல்ல, ஆத்ரோபோடா தான் ஃபர்ஸ்டா தரைக்கு வருது. சிலந்தி, பூச்சி போன்றதுதான் ஆத்ரோபோடா. அப்ப தரையில் குடியேறிய முதல் விலங்குகளை பெயரிடுக ஆத்ரோபொட்டுக்கள். அடுத்து 365 மில்லியன் இயர்ஸ் எகோ, 365 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் என்ன வேலை நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஆதி காலத்துல உள்ள நாட்பாத மொழிகள் தோன்றுச்சு. நாட்பாத மொழிகள் பேர்ல இருக்கா பார், நாட்பாத மொழிகள்னா 4 கால் கொண்ட விலங்குகள். 4 கால் கொண்ட விலங்குகள். இந்த 4 கால் கொண்ட விலங்குகள் எங்க இருந்து தோன்றுச்சு அப்படின்னா, ஒரு மீன்ல இருந்து. மீன் நன்னீர் மீன் ஒண்ணுல இருந்து தான் தரைக்கு விலங்குகள் கூர்ப்படையுது. இப்படி சொல்றோம், நீர்ல இருந்தே தரைக்கு விலங்குகள் கூர்ப்படையுது. இப்ப நாட்பாத மொழிகள் தோன்ற போது 4 கால் கொண்ட விலங்குகள். 4 கால் கொண்ட விலங்கு சொல்லுங்க. ஆம்பிபியா, தவளை, தேரை, முதலை, பல்லி, ஏன்னா இதெல்லாம் 4 கால் கொண்ட விலங்குகள். ஆடு, மாடு, இதெல்லாம். இதுல ஸ்டார்டிங் 4 கால் கொண்ட விலங்கு ஒண்ணு தோன்றுது. அது எதுல இருந்து தோன்றுது தெரியுமா? சோனை கொண்ட செட்டைகளை உடைய மீன்ல இருந்து. ஒரு மீன் இருக்கு, அந்த மீன் கூர்ப்படைஞ்சு மீன்களோட செட்டைகள் இருக்கும், நீந்தி போறதுக்கு யூஸ் பண்ணும் மீன்கள் இருக்கும் தானே, அந்த செட்டைகள் கால்களாக மாறுது. கூர்ப்பு, ரைட்? அந்த மீன்கள்ல இருந்து, சரியா, மீன்கள்ல உள்ள செட்டைகள் கால்களாக மாறி நாட்பாத மொழிகள் தோன்றுது. 4 கால் கொண்ட விலங்குகள் தோன்றுது. எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு? 365 மில்லியன் வருஷம். இப்ப 4 கால் கொண்ட விலங்குகள் சொல்றது டெட்ராபோடா. 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 இப்ப 4 கால் கொண்ட விலங்குகள் தோன்றுது. அப்ப 4 கால் கொண்ட விலங்குகள் எங்கிருந்து கூர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது? எங்கிருந்து கூர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது? சோனை கொண்ட செட்டைகளை உடைய மீன்களில் இருந்து. சோனை கொண்ட செட்டைகளை உடைய மீன்களில் இருந்து கூர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது. சோனை கொண்ட செட்டைகளை உடைய மீன்களில் இருந்து கூர்ப்பித்ததாக நம்ப. அடுத்தது 6 தொடக்கம் 7 மில்லியன் இயர்ஸ் எகோ
சரியா? மனித தோன்றல் வழிகளின் விரிகைன்னு சொல்றது. விரிகை உங்களுக்கு விளங்குதான் தெரியல. நான் எப்படி சொல்றத, பிரைமேட்ஸ் ஒரு குரூப் இருக்கு பிள்ளைகள். பிரைமேட்ஸ் ஒரு வருணம் இருக்கு. வருணம்னா எங்களுக்கு பேரு ராச்சியம் தெரியும், ராச்சியம் தெரியும், கணம் தெரியும், வகுப்பு தெரியும், கிளாஸ். வருணம் தெரியும், குடும்பம் தெரியும், சாதி செய்தி தெரியும், இனம் தெரியும். இதனே ஆக மேல பேரிராச்சியம், ராச்சியம், கணம், வகுப்பு, வருணம், குடும்பம், சாதி, இனம். இவ்வளவு இருக்கே. அப்ப பேரிராச்சியம், ராச்சியம், கணம், வகுப்பு, வருணம். இந்த இதுல நாங்கள்லாம் எந்த வருணம் தெரியுமா? நாங்கள்லாம் என்ன வருணம்னா பிரைமேட்டா. யார்? பிரைமேட்டான்ட்டு ஒரு வருணம். பிரைமேட்டான்ட்டு ஒரு வருணம் தான் நாங்கள். இந்த பிரைமேட்டாக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பிரைமேட்டாக்கு கண்கள் முட்புறத்தில் இருக்கும். சரியா? கண்கள் முட்புறத்தில் இருக்கும். அதான் பிரைமேட்டா. சரியா? அப்ப ஆடு மாடுகள்லாம் கண்கள் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கம், இங்க இருக்கு. அப்ப பிரைமேட்ஸுக்கு முன்னுக்கு இருக்கும் கண்கள். இப்ப குரங்கு ஒரு பிரைமேட்டா. குரங்கு கண்கள் முன்னுக்கு தானே இருக்கும். நாய்க்கு இங்கே இருக்கும் கண். பூனைக்கு பரவாயில்ல, முன்னுக்கு தான் இருக்கும். பிரைமேட்டால ஸ்பெஷல் அது. குரங்கு, தேவாங்கு தெரியுமா? இந்த தேவாங்கு, குரங்கு எல்லாம் நம்மட நெருங்கிய உறவினர்கள். ஓர்டர் பிரைமேட்டா வரணுத்தை சார்ந்தது. சரியா? அப்ப இந்த குரங்கு, அந்த தேவாங்கு போன்ற அங்கிகள்ல இருந்து மனிதர்கள் தோன்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி அடையுது. அதான் மனித தோன்றல் வழிகளின் விரிகை. சரியா? விரிகை ஏனே பிரைமேட்டுகளில் இருந்து ஆரம்பித்தன. பிள்ளைகள் ஒரு வேர்ட் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் சொல்றது இசைவு விரிகை. இசைவு விரிகை, அடாப்டிவ் ரேடியேஷன் இங்கிலீஷ்ல. இந்த இசைவு விரிகைனா என்னன்னா, ஒரு கூட்டம் வெவ்வேறு சூழல்ல வாழ்றதுக்கு இசைவாக்கம் அடையுது. அப்ப முளையூட்டிகள் தானே நாங்க முளையூட்டிகளா இல்லையா? முளையூட்டிகள். நாங்கள்லாம் தரையில வாழ்றோம். டொல்பின், திமிங்கிலம் எங்க வாழுது? நீர்ல வாழுது. வவ்வால் பறந்து திரியுது. எல்லாமே முளையூட்டியா இல்லையா? எல்லாமே முளையூட்டி. அப்போ ஒரு கூட்ட அங்கிகள் வெவ்வேறு சூழல்ல வாழ்றதுக்கு இசைவாக்கம் அடைதல் இசைவு விரிகை எனப்படும். நான் சொல்ற விளங்குதா? ஒரே கூட்டமான அங்கிகள், ஒரு கூட்ட அங்கிகள் வெவ்வேறு சூழல்ல வாழ்றதுக்கு இசைவாக்கம் அடைதல் இசைவு விரிகை எனப்படும். அடாப்டிவ் ரேடியேஷன் எனப்படும். சரியா? அப்ப அதான் மனித தோன்றல் வழிகளின் விரிகை ஏனைய பிரைமேட்டுகளில் இருந்து ஆரம்பித்தது. ஏனைய பிரைமேட்ஸ்ல இருந்து மனிதர்கள் தோன்ற போறாங்க. இப்ப எங்களுக்கு என்ன பேர்? நாங்க என்ன மனிதர்கள்? எங்களுக்கு என்ன பேர்? எனக்கு செக் பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் என்ன பேர்? எங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? உங்க பேரை சொல்றது இல்ல. ஓ, ரீமா முபாரக். சரி. ஓ, ஹோமோசேப்பியன்ஸ் தான். சரியா? ஹோமோசேப்பியன்ஸ். அப்ப எடுத்ததும் ஹோமோசேப்பியன்ஸ் வந்துட்டோமோ? எடுத்ததும் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படியா? இல்ல. அப்ப ஹோமோசேப்பியன்ஸுக்கு முன்னுக்கு, அதுக்கு முன்னுக்கெல்லாம் ஒரு இனம் இருந்திருக்கும். ஹோமோ ரெக்டஸ், ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ், இப்படியெல்லாம் இருந்து தானே ஹோமோசேப்பியன்ஸ் வந்திருக்கும் தானே? கூர்ப்பு. சரியா? கூர்ப்பு. ரைட்? ஓகே. மனித தோன்றல் வழிகளின் விரிகை. அப்ப 6 தொடக்கம் 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு.
இப்ப மனிதன் தோன்றி எவ்வளவு நாள் தெரியுமா? மனிதன் தோன்றி சரியா இவ்வளவே நாட்கள் தான். 195,000 வருஷம். அங்க மில்லியன்லாம் போயாச்சு, 1000க்கு வந்தாச்சு. அப்ப 195,000 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் மனித இனத்தின் தோற்றம் இடம்பெற்றது. மனித இனம் தோற்றம் பெற்று. இப்போ நாங்கெல்லாம் எவ்வளவு புது ஆட்கள் இந்த பூமிக்கு. ஏன்னா எங்களெல்லாம் விட மிக பழமையான ஆட்கள் இருக்காங்க. சரியா? அதெல்லாம் நாங்க கணக்கே எடுக்கிறோம் இல்ல. எதை கண்டாலும் அடிச்சு கொண்டுறது. பாம்பெல்லாம் எத்தனையோ மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு வந்துருச்சு. முதலையெல்லாம் டைனோசர்ஸ் எல்லாம் எத்தனையோ மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து அழிஞ்சும் போயாச்சு. தெரியாது இப்ப எங்களுக்கு. அதெல்லாம் உயிர் வாழ்ந்ததாகவே தெரியாது. யாரா பார்த்திருக்கோமா? இல்ல. அந்த படங்கள் எல்லாம் கற்பனை. ஜுராசிக் பார்க், ஜுராசிக் வேர்ல்டு, அதெல்லாம் படம் கற்பனை. இவ்வளோ பெரிய விலங்குனா அது இப்ப இருந்திருந்தா எப்படி இருக்கும் யோசிங்க. அதான் இந்த பாடம் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாடம். என்னென்ன நடந்துச்சுன்றது தெரியும். இப்ப நீங்க உங்க வீட்டுல உள்ள ஆட்களுக்கு கதை கதையா சொல்லலாம். இப்படித்தான் நடஞ்சான், இப்படித்தான் நடஞ்சான், இப்படித்தான் நடஞ்சான். விளங்குதா? ஓகே ரைட்டா. அப்ப 195,000 மில்லியன் 195,000 வருஷங்களுக்கு முன்னுக்கு நடைபெற்ற கதை தாங்க. ரைட், கவனிப்போம். இப்ப அதை கொஞ்சம் வாசிச்சுட்டு நாங்க அடுத்த கதைக்கு போவோம். பிள்ளைகள் வாசிச்சுட்டு அடுத்த கதைக்கு போவோம். ஷேர் பண்றேன். ரைட், அப்ப இது வரைக்கும் பார்த்துட்டோம் நாங்க தானே. 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நடைபெற்றது பார்த்தாச்சு. அப்ப இது பார்க்கணும். புவியில் முதல் உணவு சங்கிலிகள் அல்காக்களிலும் தாவரங்களிலும் விலங்குகள் நுகரிகளாக தங்கி இருக்க ஆரம்பித்ததினால் தோன்றின. உணவு சங்கிலி தோன்றும். அத்துடன் பல விலங்கு கூட்டங்களின் வரவினை தொடர்ந்து தொழிற்பாட்டுக்குரிய உணவு வலைகள் தோன்ற ஆரம்பித்தன. ஃபங்க்ஷனல் ஃபுட் வெப் தோன்றும். சரியா? அப்ப 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? பங்கசுக்கள், தாவரங்கள், விலங்குகள் என்பவற்றின் தரைக்குரிய குடியேற்றம். ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? 3 பேரும் கை கோர்த்துக்கிட்டு தீம் மியூசிக் போட்டுக்கிட்டு ஒரேடியா கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி யோசிச்சு வச்சு இந்த சம்பவம் நடந்து எத்தனை மில்லியன் வருஷம்? 500 மில்லியன் வருஷம். சரிதானே? ஓகே. தாவரங்களின் தரை மீதான குடியேற்றத்தை தொடர்ந்து நீர் கனிவிப்புகள் போன்றவற்றின் கொண்டு செல்லலுக்காக கலநிலைய தொகுதிகளையும் சரியா நீரிழப்பை தடுப்பதற்கான நீர் உட்புக விடாத மெழுகுத்தன்மையான புறத்தோலையும் கொண்டிருந்தது. மெழுகுத்தன்மையான புறத்தோல். புறத்தோல் தெரியும் தானே தாவரங்கள்ல? இருங்க காட்டுறேன் புறத்தோல. இந்த பாருங்களே. அப்ப இந்த இலை பளபளப்பா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து புறத்தோல் தான். இலை இப்படி பளபளப்பா இருக்கிறதுக்கான ரீசன் புறத்தோல். சரியா? புறத்தோல் மேலே இருக்கும், இலையிட கீழ்ப்பகுதியில இருக்கும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. புறத்தோல் இந்த பாருங்க. இந்த இருக்கா இலை ஒன்று ஜூம் பண்ணி தானே காட்டுறாங்க. ஸோ இதுக்கு மேல இருக்கிறது அந்த மெழுகு ஒன்று, இந்த புறத்தோல். கியூட்டிக்கல்ன்றது மெழுகுன்றது லிப்பிட் ஒன்று, லிப்பிட். அந்த மெழுகு என்னத்தால் ஆனது தெரியுமா? கியூட்டின் அப்படின்ட்டு ஒரு மெழுகினால் ஆனது. என்னத்தால் ஆனது? கியூட்டின். கியூட்டின், டிஐஎன். கியூட்டின் என்பது ஒரு மெழுகு. சரியா? அடுத்தது 380 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. பெரிய மரங்களின் உருவாக்கத்துடன் வேர்கள் தோன்றுது. இப்பதான் தண்டுகள் தோன்றுது. இலைகள் என்ற பகுதிகளை கொண்டவையாக தாவரங்கள் வியத்தம் அடையுது. தாவரத்துல வேர், தண்டு, இலைகள்லாம் தோன்றும். வியத்தமடைந்து தாவரங்கள் பல்வகமை ஆக்கமடைந்து வருகின்றன. தாவரங்களும் பங்கசுக்களும் ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் அடைந்தவாறு தரையில் ஒன்றாக குடியேறி. ரெண்டுக்கும் இடையில நிறைய தொடர்பு இருக்கு. சரியா? தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில தொடர்புகள், இடைத்தாக்கம் நிறைய.
அடுத்து ஆத்ரோபொட்டுக்கள், ஆத்ரோபோட்ஸ், உதாரணம் பூச்சி, சிலந்தி. தரையில் குடியேறிய முதல் விலங்கு கூட்டமாகும். 365 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? முற்காலத்திய நாட்பாத மொழிகள் தோற்றம் பெற்றது. முற்காலத்துக்குரிய நாட்பாத மொழிகள், 4 கால் கொண்ட விலங்குகள் தோன்றும். இது எங்க இருந்து தோன்றுச்சு? இவை சோனை கொண்ட செட்டைகளுடைய மீன்களில் இருந்து கூற்படைது. அப்ப சோனைகளை கொண்ட செட்டைகளுடைய மீன், அந்த மீன் பேர் லெட்டிமாரியா. சரியா? நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்கு, இதான் அந்த மீன். சரியா? அந்த இப்படித்தான் செய்யணும். இந்த கிளாஸ் உங்களுக்கு போட்டோஸ் காட்டி 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 தான் செய்ய வேண்டிய ஒரு, இல்லாட்டி விளங்காது. ரைட்? இல்லாட்டி விளங்காது. இதுதான் அந்த ஃபிஷ். விளங்குதா? இந்த இதுல செட்டைகள் இருக்கு. இந்த செட்டை தான் கால்களாக மாறுது. அடுத்த கதை விளங்குதா பிள்ளைகள்? சோனைகளை கொண்ட செட்டைகளை உடைய மீன். இதுதான் அந்த மீன். சரியா? இவர் தான் அந்த மீன் லெட்டிமாரியா, சோனை கொண்ட செட்டைகளுடைய மீன். இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன? நாட்பாத மொழிகள், 4 கால் கொண்ட விலங்குகள் கூற்படைகின்றது. 6 தொடக்கம் 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நினைச்சு? மனித தோன்றல் வழிகளின் விரிகை ஏனைய பிரைமேட்டாக்கள் இருந்து தோன்றியது. அப்ப பிரைமேட்டாக்களுக்கு நான் உதாரணம் கொஞ்சம் காட்டவா? பிரைமேட்ஸ் பாருங்க. இந்த இருக்க இப்ப பிரைமேட்டாக்கள் என்ன? பிரைமேட்ஸ். லீமர்ஸ். இது லீமர் பிள்ளைகள், இதுவும் பிரைமேட்டா தான். லீமர். அப்ப இவங்க நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க. பார்த்தீங்களா? எவ்வளவு நாள் தெரியாது இதெல்லாம். அப்ப கண்கள் பாருங்க முன்னோக்கி இருக்கு, அப்ப முற்புறம் இருக்கு. விளங்குதா? அப்ப கொரில்லா, சிம்பன்சி, ஒரங்குட்டான் இதெல்லாம் எங்கட ரிலேட்டிவ்ஸ். சரியா? ஸ்பெஷலா யாராவது இருக்காங்களான்னு பாப்போமா? அப்ப இந்த பாருங்க, லோட் ஆகல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இப்படிதான் மனிதன் கூர்ப்பு நடக்குது. ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க மனிதன். என்ன அந்த தாடை, தலையோட்டுண்ட பருமன், தலையோட்டுட அமைப்பு எல்லாம் போய் 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 கடைசியில் இப்படி வந்து நிக்கிறோம். இப்ப நாங்க இப்படி வந்து நிக்கிறோம். சரியா? சரி. அப்ப ரைட். அப்ப 6 தொடக்கம் 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு மனிதனின் தோன்றல் வழிகளின் விரிகை ஏனைய பிரைமேட்டாக்கள் இருந்து ஆரம்பமாகியது. 195,000 வருஷத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில மனித இனத்தின் தோற்றம் இடம்பெற்றது. மனித இனத்தின் தோற்றம் நடந்துச்சு. ரைட். இப்ப அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது புவியின் புவிச்சரிதவியலுக்குரிய கல்பங்களும் யுகங்களும். இத நாங்க அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இப்ப நீங்க என்ன செய்யணும்? இவ்வளவு நாள் நாங்க பார்த்த அந்த டைம் பீரியட் இருக்கு. என்னென்ன டைம் பீரியட்? 4.6 பில்லியன், 3.5 பில்லியன், 2.7, 2.8, 1.2, 700, 670, 500, 380, 365,
6 to 7 million, 195, 195,000. இது எல்லாத்தையும் போட்டு என்ன நடந்துச்சுன்ட்டு சரியா அழகா எழுதணும். அழகா எழுதி எனக்கு அனுப்புங்க பாப்போம். அழகா எழுதி நீங்க எனக்கு அனுப்பு. சரியா அழகா எழுதி எனக்கு நீங்க அனுப்பு. சரியா இப்ப கேள்வி கொஞ்சம் எழுதுங்க, நான் சொல்றேன். சரியா கேள்வி கொஞ்சம் எழுதி வைங்க. முதலாவது கேள்வி ஆதி வளிமண்டலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் 5 தருக. ஆதி வளிமண்டலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் 5 தருக. அடுத்த கேள்வி, ஆதி வளிமண்டலத்தில் அதிகளவில் காணப்பட்ட வாயுவினை பெயரிடுக. ஆதி வளிமண்டலத்தில் அதிகளவில் காணப்பட்ட வாயுவினை பெயரிடுக. வாயுவை பெயரிடுக. அடுத்து, ஆதி வளிமண்டலத்தில் காணப்பட்ட ஐதரசனுக்கு யாது நிகழ்ந்தது? என்ன நடந்துச்சு? அடுத்து உயிரின் தோற்றத்துக்கு அத்தியாவசியமான சேதன மூலக்கூறுகளின் தொகுப்பை சாத்தியமாக்கிய காரணிகளை பெயரிடுக. அடுத்த கேள்வி, உயிர்ப்பழுமை கூர்ப்பின் 5 படிமுறைகளையும் தருக. 5 படிமுறைகளையும் தருக. உயிர்ப்பழுமை கூர்ப்பின் 5 படிமுறைகளையும் தருக. அடுத்த கேள்வி, மூல முதற்கலங்களை தோற்றுவித்த நான்கு பிரதான படிகளை தருக.
அடுத்தது சேதன மூலக்கூறுகளின் கரைசலான சேதன மூலக்கூறுகளின் கரைசலான சேதன மூலக்கூறுகளின் கரைசலான ஆதிக்கூளை கொண்டிருந்த ஆதிக்கூளை கொண்டிருந்த ஆதிக்கூளை கொண்டிருந்த ஆதிக்கூளை கொண்டிருந்த முன்னே கால சமுத்திரங்களிலிருந்து முன்னே கால சமுத்திரங்களிலிருந்து முன்னே கால சமுத்திரங்களிலிருந்து முன்னே கால சமுத்திரங்களிலிருந்து உயிரிகள் உருவாகியதாக கருதியவர் யார்? உயிரிகள் உருவாகியதாக கருதியவர் யார்? ஓ, எனக்கு மெசேஜ் போடுங்க. ரெக்கார்டிங் தேவைன்ற ஆக்கள் மெசேஜ் போடுங்க. சஞ்சீவர்னா தானே? மெசேஜ் போடுங்க. அடுத்தது மூலமுதற்கலத்தின் இயல்புகள் 4 தருக. மூலமுதற்கலத்தின் இயல்புகள் 4 தருக. மூலமுதற்கலத்தின் இயல்புகள் 4 தருக. சரியா பிள்ளை? ரைட், அது வரைக்கும் போதும். நாங்கள் கிளாஸ் முடிக்கிறோம். அடுத்த கிளாஸ் நாங்கள் அப்போ சந்திப்போம். சரியா? ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ.